யார் இந்த பாவாடராயன் உங்களுக்கு தெரியுமா? பெத்தாண்டவர் பெத்தாண்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 தம்பதிகள் இருக்காங்க. அந்த தம்பதிகளுக்கு ரொம்ப காலமாக குழந்தையே கிடையாது. ஒரு தடவை சிவன் வந்து பிச்சைக்கார குலத்தில் எல்லா வீட்டுக்கும் போய் பிச்சை எடுத்திருந்தாரு. அப்போ போய் இந்த பெத்தாண்டவர் வீட்டுக்கும் போய் பிச்சை கேட்கறாரு சிவன். அப்போ பெத்தாண்டவர் வந்து வந்திருக்கிறது சிவன் தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிவன் கிட்ட ஒரு கோரிக்கை கேட்கறாங்க. அது என்ன கோரிக்கைனா, எனக்கும் என்னோட மனைவிக்கும் ரொம்ப காலமாக குழந்தை இல்லை, அந்த குழந்தை பிறக்கிறது நீங்கள் ஏதாவது எங்களுக்கு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிவன் கிட்ட திருநீரை கொடுக்குறேன், திருநீர் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் திருநீரை கொடுத்துட்டு போயிடறாங்க. அதே மாதிரியே கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த பெத்தாண்டவருக்கும் பெத்தாண்டிச்சுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து கல்வி காத்தன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. காலங்கள் போக போக பையன் வந்து வளர்றான். வளர்ந்த பிறகு தன்னோட குலத்தொழில் எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. அந்த குலத்தொழில் கொள்ளையடிக்கிறது, நாட்டுக்கு போய் திருடுறது. ஸோ இந்த குலத்தொழில் நம்ம ஏற்றுக்க மாட்டேன், நான் ஒரு நல்ல பையனாக தான் வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு ஓடி வெளியில் போயிடறான். வெளியில் ஓடி போகும்போது ஒரு காட்டுக்குள்ள போகிறான். காட்டுக்குள்ள போகும்போது ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்குது. ஒரு பயங்கரமான பேக்ரவுண்ட், ஒரு பொண்ணு கத்துற மாதிரியும் அழுகுற மாதிரியும் ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது. பார்த்துட்டு ஏதாவது ஒரு பெரிய பிசாசமாக சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான். அப்போ தான் அந்த இடத்துல வந்து அம்மன் தோன்றாங்க. அதுதான் மேல்மலையோட அம்மன். அந்த அம்மனுக்கு அங்கேயே ஒரு கோயிலை கட்டி வணங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அம்மன் மேலே எவ்வளோ பக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக தன்னோட குடலையும் நாக்கியும் பிடுங்கி அந்த அம்மாவோட துணி மேலேயே தன்னோட குடலையும் நாக்கியும் பிடுங்கி வைக்கிறான். இதை பார்த்துட்டு அம்மன் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு, எனக்கு எப்படி ஒரு பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோயில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே எனக்கு ஒரு சன்னதி இருக்கும், உனக்கும் என்ன மாதிரி எல்லா வழிபாடும் நடத்துவாங்க, அது இல்லாமல் உனக்கு உயிர் பலியும் கொடுப்பாங்க, அந்த கோழி பண்ணி இருக்கிறான் அந்த மாதிரி உயிர் பலியும் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் கல்வி காத்தானுக்கு வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வி காத்தானுக்கு பாவடராயன் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாங்க.